கௌதம் பயங்கர டென்ஷனாக இருக்காரு. என்னாச்சு? நம்ம மருந்து கொடுத்தோம், அப்போ கூட இவன் நல்லா தானே இருக்கா, இவளுக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. கண்டிப்பாக நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்த மருந்து நாங்கள் கொடுத்தோம், ஆனால் அவளுக்கு ஒன்றுமே ஆகலை, குழந்தை கலையவே இல்லை, நல்லா தான் இருக்கா, நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களுடைய அந்த ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. சரி, இப்போ அவளோட ரிப்போர்ட்டை எப்படி எடுக்கிறது? கௌதம், நீ பேசி அப்படியே கொஞ்சம் கூட்டிகிட்டு போ, அதுக்குள்ளே நான் போய்ட்டு ரிப்போர்ட்டெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சித்ராதேவி சொல்கிறாங்க. சரிம்மா, நான் ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு பீரோ திறந்து அந்த ஃபைல் எடுத்து எல்லாமே அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எல்லாமே எடுத்து டாக்டருக்கு அனுப்பி விடுறாங்க. அவங்க அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா அவங்க மாசமாகவே இல்லை, அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சித்ராதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஓ, அப்போ இவ்வளோ நாளாக மாசமாக இருக்கான்னு அவள் ஏமாத்திருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்கிறாங்க. அம்மா, அப்போ அவள் ஃப்ராடு தாம்மா, அவள் மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மருந்தெல்லாம் வேற கொடுத்தோம், அதனால தாம்மா எதுவுமே ஆகலை, கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் போதுமா அவளை விட்டு அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்கார். மகா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஷர்ட் அப்படியே பார்க்குறாரு. இந்த ஷர்ட் ஓகே, இதுவே நான் போட்டுக்கிறேன் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதே மாதிரி ராஜலக்ஷ்மி போயிட்டு ஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட கொடுக்குறாங்க. பார்க்குறாரு, இதை போட்டுக்கிறதா அதை போட்டுக்கிறதா தெரியலையே, எது போட்டாலும் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காரு. சித்ராதேவி சொல்கிறாங்க, கௌதம், இப்போ நாம் எதுவுமே சொல்ல வேண்டாம், ஃபங்க்ஷன் வரட்டும், அவளுக்கு வளகாப்பு செய்கிறாங்கல்ல, அப்போ எல்லாரும் வருவாங்க, அந்த கூட்டத்து முன்னாடி உண்மையை சொல்லி அவளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்க அம்மாவோடையே வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. கரெக்டுமா, நீ சொல்கிற முடிவு தான்மா கரெக்டாக இருக்குது, அப்படியே நம்ம பண்ணிடலாம், வளகாப்பெல்லாம் நடக்கட்டும், நாம் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கௌதம், சித்ராதேவி எல்லாருமே. ஆனால் இதெல்லாம் ஐஸ்வர்யாவுக்கு தெரியாமல் அவங்களாம் சூப்பராக புடவை எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஓகே, நாளைக்கு வளகாப்பு, அதுக்கு என்னென்ன வேணுமோ அழகாக இருக்கணும், எல்லோரும் பார்க்கும்போது சூப்பராக இருக்கணும், அந்த சாரியில் நல்லா இருக்கணும், ஃபோட்டோலாம் அழகாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் கோடீஸ்வரி தேவையான பொருள் எல்லாமே வாங்குறாங்க. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நம்ம வளகாப்பு அவங்க நாளைக்கு வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே பிரபா ஒரு லிஸ்ட்டு போடு, என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. இவ்வளோ பணம் ஆகுமா? சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆக மொத்தம் நம்ம பொண்ணுக்கு முறைப்படி வளகாப்பு செஞ்சு நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. சரிம்மா, உனக்கு என்ன தோணுதோ செய், எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. மகா பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நடிக்கிறதெல்லாம் பொய்ன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் வளகாப்பெல்லாம் வேறு நடக்குது, நாம் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல, இவ வேறு மிரட்டிக்கிட்டே இருக்கா, எப்போ பார்த்தாலும் நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியல, பாவம் சூர்யாவையும் சேர்த்து நான் ஏமாற்றிட்டு இருக்கேன், ஆனால் உண்மை தெரிஞ்சுது கண்டிப்பாக என்னை மன்னிக்கவே மாட்டாங்க, ஏன்னா இவ்வளோ நாளாக எப்படி ஏமாற்ற முடியும் உங்களால், அப்போ குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பமா அப்படி தானே கேட்பாங்க. அதுவும் அத்தை பயங்கரமாக கோவப்படுவாங்க, என்னை பார்த்தாலே பிடிக்காது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, அக்காவால் சேர்ந்து நாமளும் திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா எவ்வளோ பாசமாக இருக்காங்க, ஏதோ பேரன் பிறக்க போகுது, பேத்தி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் அந்த கனவு எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமாக அவங்க அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மா சந்தோஷமாக எல்லா பொருளும் வாங்கிட்டு வளகாப்புக்கு அவங்க அப்பா பிரபா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க.